ஒரு சிறப்புமிக்க நாள். தமிழக முதல்வர் எங்கள் விஜய், உங்கள் விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக்சுவலி குழந்தைக்கெல்லாம் முதல் பிறந்த நாள்னு கொண்டாடுவாங்க. முதலமைச்சருக்கு இது முதல் பிறந்த நாள். நடிகராக நிறையா பிறந்த நாள் பார்த்துட்டாரு. முதலமைச்சராக முதல் பிறந்த நாள், அதுவும் நம்ம கலை உலகைச் சேர்ந்தவர், சினிமா துறையில் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய பிறந்த நாளைக்கு கலை உலகமே, கலை சார்பாக, சினிமா துறை சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட பிறந்தநாள்லேயே நம்ம சுஷாந்துக்கும் பிறந்தநாள், அதுவே ஒரு சிறப்பு. ஆமாம், ஒரு பெரிய ஆளோட பிறந்தநாள் நம்மளும் பிறந்திருக்கோம்ல, அதுவும் சிறப்பு. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கதை சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறம் கால் ஷீட்டு கேட்கும்போது 3 கண்டிஷன் போடுவார். 1, சண்டே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. 2, டேயில் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வைக்கக்கூடாது. ஒரு நைட் ஷூட்டிங்காக இருந்தால் நீங்கள் மறுநாள் பகல் வைக்கக்கூடாது. ஒன்று பகல் இல்லை நைட், ஏதோ ஒன்று தான். 3வது கண்டிஷன் போடுவார். அதுதான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார வச்சதுக்கான காரணம். என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. நம்ம அப்புறம் அப்போ நான் நினச்சேன், நம்மளாம் இங்கே ஞாயிறும் பார்க்குறதில்ல, திங்களும் பார்க்குறதில்ல, பிறந்தநாள் இதுவும் பார்க்குறதில்ல, பிறந்தநாள் அன்னைக்கு ஷூட்டிங் வேணாங்கிறாரு அப்படின்னா, அப்புறம் ரீசன் சொன்னார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரோட ரசிகரை சந்திப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லைஃப் கொடுத்தவங்க, வாழ்க்கை கொடுத்தவங்க, என்னை இந்த அளவுக்கு உயரத்தை உட்கார வச்சவங்க என் ரசிகர்கள். அப்போ என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ரசிகர்கள் ஃபுல் டே பார்ப்பேன். அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க. அந்த நிகழ்வு தான் ஒரு இத்தனை வருஷத்தில் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ரசிகர்களை பார்த்து அந்த அன்பு தான் இன்றைக்கி அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கு. அப்புறம் உங்களுக்காக சொல்கிறது தான், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார் காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு, அவர் பிறந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளில் இவர் பிறந்திருக்காரு. உங்களுக்கு இன்றைக்கி மோதிரம் கிடச்ச மாதிரி தான். என்ன கிடைச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. இந்த நிகழ்வு அந்த மோதிரம் தான். சுஷாந்த் அவர் ஒரு தங்க முட்டையிற வாத்து, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்க முட்டையிற வாத்து வைத்து அறுத்து கதையும்பாங்க. அது இங்கே நடந்துடக்கூடாது. ஆனால் அவர் உஷாராக தான் இருக்கார், நடக்காது, வேறு விஷயம். கிட்ட கத்தி நெருக்கிட முடியாது. ஒரு இயக்குனராக நமக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ சார்லாம் பேசும்போது என்ன அசிஸ்டண்டாக இருக்கும்போது பட்ட கஷ்டம் சொன்னீங்க. ஆமாம், நான் கஷ்டத்தை சொன்னேன், அது ஒரு 10 நாள் ஓடும். சொன்ன பட்ட கஷ்டம் சொன்னோம்னா. ஆமாம், கஷ்டங்கிறது என்ன, கஷ்டத்தை விட அவமானங்கள் அதிகம். கஷ்டங்கிறது சாப்பாடு கஷ்டப்படலாம், இடம் இல்லாமல் கஷ்டப்படலாம், சரியான துணி போட ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படலாம், இதெல்லாம். ஆனால் அவமானங்கள் இருக்குல்ல, அது நிறைய பிடிச்சிட கதை சொல்லும்போது அதை நம்ம பட்டிருக்கோம். சரிட்ட கதை சொல்லியிருக்கேண்ணா, அவங்க பெரிய புதுசில் உட்காந்துக்குவாங்க. சார் நம்ம அசிஸ்டன்ட் ரேட்டு தானே, நான் கதை சொல்ல போயிருப்போம். அப்போ என்னென்னா என்ன சொல்லுவான், வாங்க உட்காருன்னு சொல்லுவாங்க. சரி கதை சொல்லுங்க அப்படின்பாங்களே, உட்கார சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் ரேட்டு தானே, வாய்ப்பு கேட்டு போயிருக்கோம். நான் நின்றுட்டேலாம் கதை சொல்லியிருக்கேன் பிடிச்சிட்ட.
அப்போ நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அது ஒரு அவமானம் தானே. ஒரு டைரக்டராக ஆகணும்னு கதை சொல்கிறோம். அப்போ நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேக்கப்பாக இருக்கும், லேட் ஆகுது. 2 நிமிஷம் போகும்போது அவமானம் மாறி இருக்குது. அப்புறம் ஓகே நம்ம ஜெயிக்குங்கிற வெறி, இந்த வெறியில் அந்த அவமானம்லாம் பொசுங்கி போகும். இது மாதிரி நிறையா. அப்புறம் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அழிஞ்சு போச்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு படம் 2 படம் ஹிட் ஆன உடனே அந்த கம்பெனி ப்ரொடியூசர் என்ன, தமிழ் திரையுலகமே நம்ம நம்பித்தான் இருக்குது, நம்ம தான் தமிழ் சினிமா அப்படின்ட்டு. அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 250 அசிஸ்டன்ட் கதை கேட்டாங்க. டெய்லி அங்கே கூட்டம் இருக்குது சார், ரேஷன் கடை வைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டம் இருக்குது. டெய்லி 50 வர சொல்லிடுறது. அப்போ ஒரு நாளைக்கு கேட்குறத ஒரு 8 கதை 10 கதை கேட்பாங்க. கேட்டதெல்லாம் ஓகே. அந்த 250 பேரில் கதை கேட்டு அந்த 250 ஒருத்தனை ஓகே பண்ணித்தா ஓகே. இல்லை, 250 கதை கேட்டு கடைசி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் டேட்டான். அப்போ அந்த 250 பேருக்கும் அவமானம். அது நான் சொல்ல ஒரு ஓட்டப்பந்தயம், அதில் 10 பேர் ஓடுறான். அந்த ஓடுறதுனால ஒருத்தர் ஃபஸ்ட் வந்தால் தானே ஓகே. ஓடாமல் வேடிக்கை வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா நடந்துச்சு சார், நடந்துச்சு. அந்த கம்பெனிக்கு இப்போ இல்லை சொல்கிறேன். இதுன்னா எது சொல்கிறேன்னா, ஒரு இயக்குனர் ஆவதற்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பெருமாதிரி மாதிரி ஆள் வந்துட்டாங்க. எங்கள் காலகட்டம்லாம் ரொம்ப போராட்டம். அப்போ ஒரு பிடிச்ச கதை சொல்லுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு நாய் பாடு போடுவோம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி இந்த இது சபையை பார்க்கும்போது, இந்த மேடையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கும் போது இன்றைக்கி இந்த படம் குறும்படம் பண்ண எல்லா இயக்குனரை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது. சுஷாந்த் அவர்கள் திறமையான இளைஞர்களை, திறமையான உதவி இயக்குநர்களை கண்டறிந்து அவர்களை இயக்குனராக்கணுங்கிற ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கிறார். அதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள். அதில் இன்னொரு நிறைய பிடிச்சி வராங்க, சின்ன பிடிச்சி நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய பேர் நம்மளுக்கு படம் பண்ணி கடைசியாக அவங்க படுற இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாயிருது. ஏன்னா ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. படம் பண்ணி முடிக்கும்போது தான் தெரியும் சினிமா பற்றி ஆரம்பிக்கவே தெரியும்ல. படம் முடிக்கும்போதே சினிமா பற்றி தெரியுது. அப்போ தான் ஏண்டா வந்தோம், ஏண்டா படத்தை ஆரம்பித்தோம், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நொந்து சுண்ணாம்பாகி அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன் சொல்லலை, படமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு அவனுக்கு வந்துடுறாங்க. சுஷாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கார். சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காரு, நுணுக்கமான தெரிஞ்சுட்டு தான் உள்ளே இறங்குறாரு. ஏன்னா அவர் பிகினிங் போகிற கண்டிஷன்ஸ் ஆழம் பார்த்து காலை விடும்பாங்கள்ல, இவர் டப்புன்னு உள்ளே குதிக்கல சார். நிறைய பேர் ஆழந்தனையாக குதிச்சு போட்டு தான் மூச்சு தண்டிடுறாங்க, வெளியும் வர முடியாமல் உள்ளே மூழ்க முடியாமல் தவிச்சுறாங்க. இவர் தெளிவாக இருக்கார். அவர் சொல்கிறது என்ன, இதுதான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த கதையை சொல்லுங்கள். அப்போ அவருக்கு தெரியுது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தால் எப்படியும் நம்ம தப்பிச்சிடலாம், ஏதோ ஒரு வகை பிஸ்னஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். அப்படியே அந்த காசு வரலையா இவர் மூழ்கிட மாட்டார். அது ஒரு அதில் தெளிவாக இருக்கார். அது பெருசாக அவர் பாதிப்பு உண்டாக்காது. அப்போ நம்மளை பாதிப்பு உண்டாக்காத வகையில் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே அவர் இறங்குறாரு. யார் கதை சொல்ல வந்தாலும் இது பட்ஜெட், இதுக்குள்ளே கதை சொல்லுங்கிறாரு. இன்னொன்று, அந்த பட்ஜெட்டை மீறி படமும் பண்ணிட முடியாது. அதில் தெளிவாக இருக்கார். ஆளுங்க கரெக்டாக வச்சுருக்காரு, என்னென்ன யாராருக்கு என்ன சம்பளங்கம்லாம் எல்லாம். அதனால் சொல்கிறேன், சுஷாந்த் பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக வர தயாரிப்பாளர் இருக்காங்கள, அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக விளங்குறார். அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு படம் தயாரித்து அதை ஹிட்டு கொடுத்துட்டா அதுக்கு தொடர்ந்து 10 படம் பண்ணுவாங்க.
இப்போ வர ப்ரொடியூசர்லாம் ஈசல் மாதிரி தான், ஈசல் வாழ்க்கை தான். அன்னைக்கு மேலே ஒரு நாள் மேலே வந்துட்டு அன்னைக்கே முடிஞ்சுது. இன்றைக்கி 100 படங்களில் 80 ப்ரொடியூசர்ஸ், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு பட தயாரிப்பாளர், அவ்வளோதான் முடிச்சு. அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வரமாட்டாங்க. பண இழப்பு உள்ள சுப்பிரமணிய சார், பண இழப்பு மட்டும் இல்லை, மன உளைச்சல் இருக்குல்ல. ஒரு 3 கோடி 4 கோடி போயிடுது, அது கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் இதுக்குள்ளே எவன் எங்கெங்கே ஏமாத்தானு தெரிய மாட்டேங்குது. படம் சொன்ன படம் முடியும் போது தான் இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ அடிச்சிட்டான், இவன் இவ்வளோ ஏமாற்றிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். அங்கே தான் புலம்புறான். நிறைய பஞ்சாயத்து பார்க்குறோம். 2 கோடி சொல்லிட்டு 4 கோடி ஆயிடுது, அது கூட பிரச்சனை இல்லை. நம்மளும் இங்கே கழுத்துருத்துறாங்க, நம்மளும் கழுத்துருத்துறான். அந்த மன உளைச்சலை கலைஞராகி நம்ம ஒரு இயக்குநர்களோ இல்லை ஆர்ட் டைரக்டரோ கேமராமேனோ காஸ்டியூமரோ மேனேஜரோ இவங்க ஒரு பிடிச்சிருக்கு கொடுத்துடக்கூடாது. ஒன்று தான், சினிமா மாதிரி ஒரு தொழில் எதுவுமே இல்லை, அற்புதமான தொழில். இங்கே டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து தயாரிப்பாளராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்லேருந்து டிக்கெட் கிளிக்கிறாங்கல்ல, அவங்க வரைக்கும் நேர்மையாக இருந்தால் எந்த தயாரிப்பாளருக்கும் லாஸ் இல்லை சார். ஆனால் 100 பேரில் நேர்மையாக இருக்கிறது அன்றைக்கி சவாலாக இருக்கும். ஒருத்தர் நேர்மையாக இருந்தானா அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க, இன்னும் பிழைக்க தெரியாதுங்கிறாங்க. யார் நேர்மையானவர்கள் இந்த காலத்தில் பிழைக்க தெரியாதுன்னு பேர் அவனுக்கு கொடுத்துறாங்க. அவன் 4 வருஷத்தில் சொல்ல நம்ம தப்பாக இருக்குமோ அப்படின்னு அவனும் மாறிடான். என்ன இப்போ 10 வருஷம் நினச்சிக்கல, என்ன பேர பைத்தியக்காரன் இருக்க, ஓ இனி ஏன் சினிமாவுக்கு வந்த அப்படிங்கும்போது நம்ம தப்பான ஆயிரும், நம்ம தப்பாக இருக்கமோட்டு. இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம சுஷாந்த் சார் நீங்கள் இப்படி தெளிவாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. முதல்ல தயவுசெய்து புகழ்ச்சிக்கு அடிமையாயிராதீங்க. நான் கேட்குறதான், என்ன போனாலும் சரி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய அளவுகோல், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுக்கு எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னைய போய் சுப்ரமணிய பாரதி வந்து சார் அடுத்த பாரராஜா நீங்கள் தான் பேர அப்படின்னா நம்பணுமாண்ணா? நம்பினா முட்டாள்ண்ணா. என்னோட அளவு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் நம்ம ரேஞ்சு. இவர் நான் பாரராஜாங்கிற அடுத்த பாலச்சம் தருது அப்படின்னா நம்ம நம்பிட்டு வச்சுங்களேன், நாங்கள் காலி. அப்போ ஒவ்வொருத்தனுடைய சுபாவம், அவனுடைய திறமை, அவனுடைய அளவுகோல் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சார். நம்ம அதை அளவோட மறுக்குது மனசு. ஒருத்தன் புகழ்ந்து பேசும்போது அதை அளவோட மனசு மறந்து அது மயங்கிடுது. அப்படி மயங்கிறதா மிகப்பெரிய ஆபத்து சினிமாவில். சுஷாந்த் அவர்கள், நான் ஏன் சொன்னேன்னா தெளிவாக இருக்கா சொல்கிறேன். தெளிவாக எல்லாரும் சொன்ன வச்சுக்கல, அவங்க கோவம் வந்துடும், இந்த ஆளு என்னையா போட்டு சொல்லியிருக்கான்ட்டு. இவருடைய உங்களை பற்றி உண்மையை சொல்லிக்கிருக்கேன். அதில் ஒரு தெளிவாக இருக்கார். இப்போ நிறைய குறும்படங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு என்னன்னா எத்தனை திறமைசாலிகள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி குறும்படம் தான் இன்றைக்கி சினிமாவோட அஸ்திவாரம். ஒரு காலத்தில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? பாரராஜிட்ட ஒர்க் பண்ணேன், கதை கேட்டுருவாங்க. பாக்யராஜ் சட்டை 6 ஒர்க் பண்ணியிருக்கேன், உடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். அப்போ விசிட்டிங் கார்டுங்கிறது நம்ம எந்த டைரக்டர் ஒர்க் பண்ணோம், அதுவும் அது வெற்றி படத்தில் ஒர்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து பெரிய டைரக்டரே பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், அது சொன்னு வச்சுங்களேன், இவன் போய் தான் கெடுத்துட்டான் போல இருக்குமாங்க. அப்போ ஆனால் இன்றைக்கி விசிட்டிங் கார்டுங்கிறது எந்த டைரக்டர் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், இன்னார் டைரக்டர் பையனா, இன்னார் ஹீரோட பையனா, எதுவுமே இல்லை. இன்றைக்கி சினிமாவோட மூலதனம் விசிட்டிங் கார்டு, அஸ்திவாரம், குறும்படம். நீங்கள் ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்து ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ ஏதோ ஒரு நல்ல குறும்படத்தை எடுத்துகிட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு, சார் நான் எடுத்த குறும்படம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவனுக்கு திறமை இருக்குது, நல்லா விஷுவல் பண்ணியிருக்காப்புல, நல்ல ஷார்ட்ஸ் வச்சுருக்காப்புல, நல்ல மேக்கிங் இருக்குது, திறமை சொல்லி டைலாக் கரெக்டாக
ஒரு டைலாக் கட் எழுதியிருக்காப்புல, ஆர்டிஸ்ட் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புலங்கிறது என்ன ஒரு 20 நிமிஷம் குறும்படத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டான் இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ், நாங்கள் 8 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன், 10 வருஷம் இருந்திருக்கேன், இந்த டேரக்டர் இருந்திருக்கேன், அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு குறும்படம் இயக்குறதுக்கு. அதுக்கு போட்டி வச்சு அதுக்கு பரிசீலித்து அங்கீகாரம் கொடுக்குறாருல சுஷாந்த், நீங்கள் 100 பிடிச்சிருக்கு சாமன் சார். இந்த அங்கீகாரம் இந்த நான் படம் அவர் முழுவதும் பார்த்தேன், வேந்துட்டேன். ஒரு குறும்படத்தில் அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. முக்கியமாக கண்டென்ட், இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லணும். ஸோ குறும்படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம 3 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அது சொல்ல முடியாது, ஒரு குறும்படத்தில் சொல்லிடுறாங்க. நம்மளோட உதாரணம் சொல்லுவேன், இந்த சூரிய ஒளியை நம்ம லென்ஸில் வச்சுட்டு அந்த பேப்பரில் வைப்போம். அந்த ஒளியை குறுகி ஒரு புள்ளியில் வைக்கும்போது அது தீ பிடிச்சிடும். அதுதான் குறும்படம். குறும்படங்கிறது அதான். நம்ம பெரிய விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அது சுருக்கி சூரிய ஒளியை சுருக்கி அந்த பவர் காய்க்கிற மாதிரி அந்த ஒரு கண்டென்ட்டை சுருக்கி காட்டும்போது அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் படம் வந்து நமக்குள்ளே எப்படி பேப்பரில் பற்றிக்குதோ இங்கே மனசில் பற்றிக்குது. அப்போ குறும்படத்தோட வீரமாக தான் பெரும்படம், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் என்னை பொறுத்த இன்றைக்கி மிகப்பெரிய பொக்கிஷமே குறும்படம் தான். குறும்படத்தில் அழகாக சமூக சிந்தனை சொல்லிடலாம், பாச உணர்வை சொல்லலாம், லவ். அப்போல்லாம் அந்த காதலுக்கு மரியாதைங்கிறது 2 மணி நேரம் ஓடி கடைசியாக ஒரு சின்ன ஃபீல் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே ஃபீல் வந்துடுது. லவ் சொல்லும் போகலாம் குறும்படத்தில் சொல்கிறேன். அப்படி இன்றைக்கி நம்ம குறும்படம் அப்படிங்கிறது யாரும் தயவுசெய்து ஒரு சீப்பை நினச்சிடாதீங்க. குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அஸ்திவாரம். குறும்படம் தான் இன்றைய சினிமாவுடைய அடையாளம். உங்களுக்கு நீங்கள் 20 நிமிஷம் 10 நிமிஷமோ அதுக்குள்ளே உங்கள் திறமையை காட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுங்க. இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள், மொழியோ டைரக்டர் ரோஹித் கனகராஜில் வந்து பீட்சா பண்ணார்ல, கார்த்திக் சூப்பராஜ்லாம் குறும்படம் பண்ணவங்க தான். அவர் ஃபஸ்ட்டு அவங்க பட்ஜெட்லாம் ஃபஸ்ட்லாம் 80 லட்சம் தான். நிறையா இன்றைக்கி குறும்படத்தை இயக்குனவங்க தான் இன்றைக்கி பெரும்படத்தை இயக்கி இன்றைக்கி நம்பர் 1 இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மிக உண்மை. அதனால் குறும்படம், அதை குறும்படம் தானே இயக்குறோம் அப்படின்னு சாதாரண நினச்சி இயக்கிறக்கூடாது தான் சொல்கிறேன். இது நாளைக்கு உங்களுக்கு பெரிய படம் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நான் பார்த்த சில படங்களில் அந்த இயக்குனர்களாம் சில தந்தை தன் மகனுக்கு அப்படின்னு கமலக்கண்ணன் இயக்குனர் ஒரு நல்ல ஒரு கண்டக்ட் சார். ஒரு அப்பா, எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க, தான் பையன் நல்லவனை வளரணும், சமூகத்துக்கு நல்ல ஒரு பையனாக இருக்கணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த பொண்ணு தன் பையன் கெட்டு பொண்ணு அடித்து வளர்க்கவே மாட்டான். அப்போது ஒரு அப்பன் எப்படி இருக்கணும்னா அந்த பையனுக்கு உதாரணமாக இருக்கணும். அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, அந்த பையனுக்கு முன்னாடி நீங்கள் தம் அடிக்கக்கூடாது, தான் பையனுக்கு முன்னாடி ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு சீப்பறக்கூடாது. அப்போது உன் பையன் நல்லா இருக்கணும்னா நீ அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். தான் சார் எப்படி கண்டென்ட்டு. ஒரு ஏரியா ஸ்ரீநாத் கண்ணன் மேக்கிங் சூப்பர். ஒரு டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அந்த இதை வந்திருக்காருல ஸ்ரீநாத் கண்ணன் சூப்பர் சார். சின்ன கண்ணன் தான். அந்த இளமையில் வாலிப வயத்தில் ஒரு சின்ன கோவம் வரும். ஒரு கோவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அடிச்சிருது. நம்ம டிராஃபிக்கில் ஒரு பைக்கில் இடிச்சிருவான், அவ்வளோதான். இறங்கி அவனை கட்டை திட்டி அவன் கட்டை திட்டி அவ்வளோ சண்டை, கொலை பண்ணுறதுக்கும் சண்டை வரும். அதுக்கப்புறம் அந்த நபர் எவன் சண்டை ஓட்டமோ உயிரோடு சண்டை ஓட்டமோ அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் அவனை சந்திப்போமான்னு தெரியாது சார். அவன்கிட்ட சண்டை கொடுக்குறங்க சார். சொத்தை பறிச்சிருப்பான் சார், பங்காளி சண்டை விட மாட்டோம். வீட்டை குடியை கெடுத்துருப்பான், அவன்கிட்ட கூட சண்டை விட மாட்டோம். இடிச்சிட்டான ஒருத்தன் பைக்கில்,
அவன்கிட்ட இறங்கி ஐயோ நாக்கை துருத்திட்டு அது போனாலும் அதுக்கு சந்திக்க மாட்டாங்க. இந்த பிறவியில் அடுத்து சந்திப்போமே தெரில, அவன்கிட்டயே உயிர் சண்டை போகிறோம். இந்த கோபம் நம்மளே அழிச்சிடும். ஸ்ரீநாத் கண்ணன் நல்ல ஒரு கண்ணு சொல்லிடுங்க, தேங்க்யூ. அப்புறம் ஊனப்பிச்சை ராஜசேகர் பாஸ்கரன், சூப்பர் சார், நல்ல ஃபீல். 2 விஷயம் சார். ஒரு அவன் தான் ஹீரோ, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. நம்ம ஊனமாக இருந்தாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஒருத்தன் தான் ஊனத்தை பிச்சை எடுக்க பயன்படுத்துகிற ஒருத்தன். அப்போ ஊனமாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த ஊனத்தை வச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ ஊனங்கிறதே குறையே இல்லை சார். ஆனால் நம்ம குறைய நினச்சா பிச்சை எடுத்துருவோம். அதை குறைய நினைக்கலன்னா தன்மானத்தோடு வாழ்வோம் தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டுனா நீங்கள் ஒன்று நான் ஒன்று அதான் ஊனப்பிச்சைன்னு டைட்டில். அவர் நிறைய குரூப், ஏன்னா இந்த இதுவே ஒரு பெரிய படம் போட்டதுக்கான ஒரு அஸ்திவாரம் சொல்கிறேன். நான் உங்களை சீக்கிரம் நல்லா டேரக்டர் ஆயிடுவீங்க, என்ன சீக்கிரம் டேரக்டர் ஆகணும். அது வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பரிசீலிக்க காத்திருக்கிற சுஷாந்த் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியம் வந்துக்கிட்டு இருக்கு. முதல்வருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டாஸ்மாக் சில வருமானங்கள் இடைத்தரகர்களுக்கு போயிருந்த பூரா ஸ்ட்ரெயிட்டாக அரசு கஜானாவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி சில பள்ளிகளில் கரப்ஷன் கொடுத்து ஏங்கி எரிஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் எங்கள் சினிமா துறைக்கும் வேண்டும். ஒரு சின்ன தயாரிப்பாளர் படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடிக்கிருக்காங்க. தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, 1000 கண்டிஷன்ஸ். இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்கள் இதுக்கு வழி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சினிமா துறையில் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் பெரிய பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க, சின்ன பட்ஜெட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்ணி தான் இன்றைக்கி நீங்கள் அப்புறம் 500 கோடி 600 கோடி பட்ஜெட்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சினிமா பற்றி தெரியாத ஆள்கிட்ட சொன்னால் தான் விலைக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு சிறிய தயாரிப்புடைய நிலைமையும் பெரிய தயாரிப்பு நிலைமையும் நல்லா அறிவிங்க. அதனால் இந்த சிறிய தயாரிப்பாளர்கள் ஒரு 2 கோடி 3 கோடி 4 கோடி படம் பண்ணுறவங்களுக்கு படம் ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஏதுவாக அவங்களை ஈஸி பண்ணி விடுங்க. அதுக்கான டிக்கெட்டுகள் இது நம்ம கேட்குறது கேண்டீன் தான். இப்போ கோயிலில் திருமண்டம் அதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க சார். அரசு நிர்ணயிக்கிற விலை எம்ஆர்பி ரேட்டு தான் நீங்கள் கோயிலில் விற்பனை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம், இதுதான் மக்களுக்கான விஷயம். எம்ஆர்பி ரேட்டு 50 ரூபானா 80 ரூபாய்க்கு விற்கிறது அநியாயம் தானே. அது மாதிரி தயவு செய்து நம்ம செய்தித்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் சின்ன வேண்டுகோள், நீங்கள் எப்படி கோயில் பிரசாதத்துக்கும் தின்பண்டங்களுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் தான் நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே போல் தியேட்டரில் கேண்டீன்லேயும் எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கணும். ஏன்னா அதுவும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதான். கோயில் மட்டும் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதில்லை, தியேட்டரும் இந்த தமிழக அரசின் ஆட்சிக்கு உட்பட்டதான். அதில் வெளியில் விற்கிற விலை அப்படியே விற்கணும்னு சொல்ல வேணாம், நியாயமாக. அங்கே கேண்டீனுங்கிறது அங்கே வாடகை கட்டணும். ஒரு 50 ரூபா பொருட்கள் வெளியே 60 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 80 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் 50 ரூபா பொருளில் 250 ரூபாய்க்கு விற்காதீங்க, அது கொள்ளை. அதனால் எப்படி நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெறிப்படுத்துகிறீங்களோ, உங்கள் சினிமா இதுதான் உங்கள் தாய் வீடு. முதலமைச்சருக்கு சொல்கிறேன், இதுதான் உங்கள் தாய் வீடு. இங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்திங்கனாலே தியேட்டருக்கு மக்கள் வர்றது என்றைக்கு கூடும். இன்றைக்கி தியேட்டருக்கு போகிறதுக்கு ஒரே பயம், முதல்ல குடும்பத்தோடு போவாங்க. இன்றைக்கி குடும்பத்தோடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைய கூட்டி போகணும். அதில் படம் எப்படி இருக்கோ அதில் இல்லை, கேன்டீன் வாங்கி கொடுத்து வச்சுக்கல, அவ்வளோதான். படம் காவியமாக கூட இருக்கட்டும், அது நம்மளுக்கு காரி தூக்கிறோம். அதனால்
குடும்பத்தோடு நாங்கள் பார்க்கணும்னா இந்த டிக்கெட்டுகளோட பிரச்சனை கேண்டீன் வழியாக கட்டுப்படுத்தணும். சுஷாந்த் அவர்கள் சீக்கிரம் படங்களை ஆரம்பிங்க. ஆனால் நான் சொல்கிறது தான், ஒரு பட்ஜெட்டை படம் ஆரம்பிக்க முன்னாடி டேபிள்லேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் மீறிச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு கண்டிஷன் போட்டுருங்க. இந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா சம்பளம் இல்லைன்ட்டுருங்க. நானும் டேரக்டர் தான் சொல்கிறேன் இருந்தாலும். ஏன்னா நான் வந்து 2 கோடின்ட்டு 4 கோடி இழுத்து விட்டு என் சம்பளத்தை கேட்டேன்னு அர்த்தம். கூடிச்ச சம்பளம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு வந்துடும். அவன் சம்பளம் கிடைக்காதே, அப்போ சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்ன நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் டேரக்டர் வந்து நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இப்போ டேரக்டர் நான் சினிமாக்காரன் பேசிக்கிருக்கேன். நான் டேரக்டரை பேச நான் சினிமா பேசியிருப்பேன். சினிமாக்காரனா நீங்கள் சினிமா படம் எடுக்க வந்துருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் நிறைய இயக்குநரில் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியும். நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியன்கள், சின்ன சின்ன நடிகர்லாம் இந்த உங்களால் வாய்ப்பு பெற்று அவங்களுக்கு வாழ்வாரம் வரும். சுஷாந்த் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, நல்ல ஆர்பி சவுத்ரி சார் மாதிரி நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் 99 படம் பண்ணிட்டார், நீங்களும் 99 படம் பண்ணி நீங்கள் 100. அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் இது 2வது முறையாக வரேன். இப்போ இது நேற்று இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு துஷாந்த் நான் வந்து நேற்றே இது இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலி நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அது யார் என்ன கூப்பிட்டான்னு தெரியாமல் நான் அவங்களும் வந்து ஒரு ஷால்வா போட்டு என்னை மாலை போட்டு வரவேற்று, அது ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் இப்போ வீட்டுக்கு கிளம்பும்போது அசோக் மெத்தாவும் நம்மளை தீனாவும் சொன்னாங்க, சார் இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன்னு. அதனால் மறுபடியும் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில். நான் டைரக்டரான காரணம் கூட வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் இயரில் ஒரு படம் ஒன்று பண்ணணும். ஒரு 1000 ஃபீட்டுக்குள்ளே ஒரு படம் பண்ணணும். அதை வச்சு தான் எங்களுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயில் அது டிசைட் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே மணிவண்ணன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். அப்போ விஜயகாந்த் சாரோட பழக்கம், அது 3 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்கேன். வைல் ஐ எம் ஸ்டடிங் ஐ எம் ஒர்க்கிங் வித் மணிவண்ணன். அப்போ ஏற்கனவே அவர் போய் சார் கால் ஷீட் வேணும் கேட்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் ராவுத்தர் சொன்னார், இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம்ப்பா, அண்ணன் கால் ஷீட் இல்லைன்னார். மறுபடியும் 2 இயர்ஸ் கழிச்சு போனேன் சொன்னார், தம்பி அவர் என்னை பார்த்ததே மறந்துட்டார், தம்பி இன்னும் ஒரு 2 வருஷம் அண்ணன் கால் ஷீட் இல்லைன்னு. நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இன்னும் 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் ராவுத்தர் அதே பாட்டை தான் பாடுவார், அண்ணன் கால் ஷீட் 2 வருஷத்துக்கு இல்லைன்னு. அதனால் விட்டேன். நான் விட்டுட்டு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அந்த படத்தை கொண்டு வந்து ஒரு நாள் வந்தேன். அப்பவும் அதே சொன்னார். மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு போகும்போது சொன்னார், தம்பி அண்ணன் கால் ஷீட்டு இல்லைப்பான்னார். நான் சொன்னேன், சார் கால் ஷீட் கேட்க வரல, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம்ப்பா. அவர் கால் ஷீட் இல்லைன்னு சொன்னோடனே என்னை ரிலாக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா எல்லோரும் ப்ரெஷர் இல்லையா, அவருக்கு யார் கொடுக்குதுங்கிற அந்த முடியாத ஒரு காலகட்டத்தில் கால் ஷீட் வேணான்னு சொன்னோடனே சந்தோஷப்பட்டார். சரின்னு வந்து என் படத்தை வந்து பார்த்தார். அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டாரு, தம்பி நம்ம அண்ணன் வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு 30ஆவது நாள் ஷூட்டிங் பூஜை போட்டார். 2 வருஷம் கழிச்சு படம் இல்லைன்னு சொன்னவர் படத்தை பார்த்து 30ஆவது நாள் நான் வந்து விஜயகாந்த் சார் வச்சு படம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிமுங்கிறது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்மளோட திறமையை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன செலவில் ஒரு படம் பண்ணணும். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது பண்ணுறவங்க எல்லாரும் வந்து ஒன்று நினைவில் வச்சுக்கணும், ஷார்ட் ஃபிலிமுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஒரு திரைப்படம் 3 விஷயமான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு திரைப்படம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணலாம். ஒரு திரைப்படம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சீனில் ஒரு கண்டென்ட் இருந்தால் போதும். கண்டென்ட் இல்லாத சீன் இருக்கக்கூடாது. அந்த சீன் வந்து அடுத்த சீனையும் முன்னாடி இருக்க சீனையும் ஜாயின் பண்ணுற ஒன்றா இருக்கணும். ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்னா, எவ்வரி ஷார்ட்டில் ஒரு கதை இருக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லாயிருக்கும். அப்போது அதை விட ரொம்ப சுருக்கமாக வந்துடும். நீங்கள் ஆட் ஃபிலிம் பண்ணிங்கன்னு வச்சிங்க, எவ்வரி ஃப்ரேமில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கணும். அப்போ எவ்வரி ஃப்ரேமை நீங்கள், ஏன்னா அது 10 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த கதையை சொல்லணும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கதையை சொல்லணும். அப்போ எவ்வரி ஃப்ரேம் வந்து ஒரு முக்கியம். அதுபோல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னென்னா, எவ்வரி ஷார்ட் வந்து முக்கியம். ஏதோ படம் பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போது
ஒரு ஃபிலிம் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபிலிமுக்கு உண்டான நான் பண்ண படமே ஒரு திரைப்படமாக பண்ண வேண்டியது படத்தை தான் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணேன். அப்போ எதையெல்லாம் சுருக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அந்த படத்தில் இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அந்த ஷார்ட் ஃபிலிமில் கொண்டு விடுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அப்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நாங்கள் கூட வந்து இப்போ நாங்கள் டைரக்டர் ஆன பிறகு நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியன் பிரசிடெண்ட்டாக வந்த பிறகு இப்போ பேரரசு சார் இருக்கார், நான் பேரரசு உதயகுமார் விக்ரமன் எல்லாம் இருக்கும்போது எங்கள் மெம்பர்ஸை வந்து அவங்களோட திறமையில் வெளியே கொண்டு வரணும்னு வெளியே வந்து இப்போது துஷாந்த் வந்த மாதிரி ஒரு நண்பரை வந்து பெங்களூரில் வந்து ஃப்ரெண்ட் அடுக்கி அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டில் ஒரு 50 டைரக்டரை உருவாக்கி 50 பேருக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதில் யாராவது சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு ஐடென்டி கார்டு இல்லை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம யாரும் காமிக்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக பயன்படுத்தலாம். அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்ட காரணமே யாரோ ஒரு 10 பேர் வந்து ஒரு படம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விலாசம் கிடைக்கிறதுக்கு. இப்போ ஆர்கே செல்வமணிங்கிற வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை வந்து இன்னொருத்தர் காமிச்சு ஒரு வாய்ப்பு வரும்போது இன்றைக்கி என்னோடய முகவரியாக அந்த படம் மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கிற ஒரு 10 இளைஞர்களுக்கு அது ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் விருப்பப்பட்டது. அதனால தான் நேற்று கூட வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பரவாயில்ல எனக்கு தெரியலனா கூட வந்து வாழ்த்திட்டு போனேன். இன்றைக்கி நல்ல வேலையாக இன்றைக்கி இந்த துஷாந்த் அவரோட பர்த்டேவும் சேர்த்து வந்திருக்கு. அவர் பிறந்த நாள் வந்து அவர் 100 ஆண்டுகளுக்கு கடந்து நல்ல சிறப்பாக வாழணும். அவர் எடுத்திருக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறணும். இதில் ஏறக்குறைய ஒரு 100 திரைப்படங்கள் வந்து 100 ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. இந்த 100 ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு 3 தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசும் கொடுக்குறாங்க. அதில் சிறந்த படம் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கான்னு சொன்னாங்க. அந்த வகையில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் வாழ்த்த வந்தவங்களுக்கும் அதுக்கு மூல காரணமாக இருக்கிற துஷாந்துக்கும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் பாண்டியராஜ் சார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே செல்வமணி சார்னாலும் இன்றைக்கி வர வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நேற்று வந்துட்டு போனார். எனக்கு என்னென்னா ஒரு ஃபோன் வந்தது, எடுத்து பார்த்தா தமிழ்குமாரன் சார். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா. உங்கள் ஏரியா பக்கம் தான் வர்றேன் அப்படின்னாரு. எங்கே வர்றீங்க அப்படின்னு. இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னேன். திருப்பி ஃபோன் வந்து நீங்களும் வர்றீங்களா அப்படின்னாரு. நான் எதுக்கு வரணும், என்னை யாரும் கூப்பிடலும் இல்லை. இப்போ திடீர்னு நான் எப்படி வர்றது, என்னன்னே தெரியாது அப்படின்னேன். இல்லை வாங்க நம்ம நண்பருடைய ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஃபாரின் கால் வரும். லண்டன்லேருந்து ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா இங்கே இருந்துக்கிட்டே இவர் லண்டன் காலில் இருந்து சார் பேசியிருக்காரு. சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, வர்றீங்களா? வாங்க சார். வர்றீங்களாட கேட்கல, வாங்க சார் அப்படின்னாரு. வாழ்க்கையில் சார் இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ரெண்டாகி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேகமாக குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைமாக ஓடி வர்ற ஒரே ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷன் தான் சார். அது என்னென்னா தமிழ்குமரன் சார் மேல் உள்ள அந்த நட்பும் உங்களுடைய அந்த நல்ல நோக்கத்துக்காகவும் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் செல்வமணி என்ன ஏண்டா வர்றதே லேட்டு அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் லேட் இல்லைண்ணே, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இங்கே குளிச்சுட்டு ஓடி வர்றான் அப்படின்னா. தீனா சார் சொன்னார் இது என்ன ஃபங்க்ஷன் சார் அப்படின்னாரு. ஓ என்ன ஃபங்க்ஷனே தெரியாதா அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சார் ஒரு 100 ஷார்ட் ஃபிலிமு அதில் வந்து செலக்ட் பண்ணி 3 அப்படின்னா அதில் அவங்க வேற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. ஷார்ட் ஃபிலிமு பொதுவாக பேசிடுறேன் அப்படின்னு. அதனால் இது என்ன ஃபங்க்ஷன், எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன், இதில் எப்படி பண்ணியிருக்கீங்க எதுவுமே தெரியாமல் உங்களை வாழ்த்த வந்த ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். அண்ணா செல்வமணி என்ன சொன்னது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுவும் காம்படிஷனில் வந்து 10 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம நினச்ச கண்டென்ட்டை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்து என்னை ஜூரியாவோ ஏதோ கெஸ்ட்டாவோ கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் சொல்ல வேண்டியதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சொல்லிடுவாங்க. அப்படி இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகாக ஈஸியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குங்கன்னா நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீங்கள் படம் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் முன்னோடி நீங்கள் தானே.
நான் இப்போதான் ஒரு 10 வருஷமாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி படம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சி 30 வருஷத்துக்கு முன்னாலும் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஐடியாவே கூட அவ்வளோ அட்வான்ஸாக யோசிச்சிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள்லாம் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போய் ஆஃபீஸ்லேயே நிற்போம், விஷ் பண்ணுவோம், அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்தில் விட மாட்டாங்க, அசோசியேட் டைரக்டர் நெருங்கவே விட மாட்டாங்க. ஆனால் வந்து வாசல்லையே நிற்போம் ஆஃபீஸில். ஆனால் இன்றைக்கி உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஒரு சிடியவோ ஒரு பென்ட்ரைவோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு இல்லை, பட வாய்ப்பே ஈஸியாக கிடச்சிருது. அப்போ அது வந்து ரொம்ப அந்த இது வந்து ரொம்ப ஈஸியாக இதுவாகுது. அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த சினிமாவில். அதுலேயும் துஷாந்த் மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனில், அதுவும் அவருடைய பிறந்த நாளில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இதில் கலந்துக்கிட்ட வெற்றி பெற்ற 3 பேர் 5 பேர் அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு விழாவில் இப்படி ஒரு இதில் கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வின் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஜூரிக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுவாங்க. ஜூரி ஓகே பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. செலக்ட் ஆகாத ஃபிலிம் வந்து ஐயோ நம்ம வந்து சரியாக பண்ணலங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க டேஸ்ட்டுக்கு அதை அவங்க ஓகே பண்ணுறாங்க. இதை இன்னொரு விழாவுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே ஜூரியாக இருக்கிறவங்க இன்னும் வேறு ஒரு 3 ஃபிலிமை ஷூட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான். இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.